நண்டு கிரேவிக்கு மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. மசாலாலாம் வணக்கிட்டுருக்கோம். இது கூட வந்துட்டு நம்ம நண்டை போட்டுக்கலாம். நண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த நண்டெல்லாம் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவில் நல்லா பெரட்டி எடுக்கணும். நண்டை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டியதான் அடுப்பை. பாருங்கள், ஒரு நண்டை நம்ம போட்டுடலாம். நண்டு அடுத்ததுக்காக நல்லா பெரிய நண்டு பாருங்கள். ஒரு கிலோ வாங்கணும். இப்போது நண்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. இது கீழேருந்து மேலால் நம்ம கிண்டி விடணும். கிண்டினோம்னா தான் நல்ல நண்டில் வந்து சொதரும். நான் கிண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். இந்த மாதிரி கிண்டிக்கணும். மசாலா எல்லாம் நண்டில் நல்லா சொதற மாதிரி கிண்டிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இங்கே பக்கத்தில் பாருங்கள், மீன் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வந்து கிண்டணும். அப்போ தான் மசாலா எல்லாமே நண்டு கூட நல்லா ஒட்டி வரும். இப்போ இது 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நமக்கு நண்டுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நண்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. நண்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இதில் வந்து மிளகு பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் வந்து 2 ஸ்பூன். இதை நல்லா கிண்டிக்கலாம். நல்லா நண்டில் சொதரட்டும். இப்போ நம்ம வந்து டேஸ்ட்டு பார்க்கணும், உப்பு போதுமா என்னன்னு. உப்பு பத்தலை அப்படின்னா இப்போவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா நண்டு வேகட்டும். உப்பு வந்து பத்தலை, நம்ம இந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா உப்புலாம் கரையிட்டோம். ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, உடஞ்சிரும். இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி வந்து பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்ம இப்போ தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிக்கலாம். தேங்காய் கூட என்னென்ன போட்டிருக்கேன்ட்டு பார்க்கலாம். தேங்காய், இதில் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த விழுதையும் இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ பாருங்க, நல்லா நண்டில் எல்லாம் சொதறி வரும். இப்படி கீழேருந்து நம்ம எடுத்து விடணும். மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது லாஸ்ட்டாக வந்து மிளகு கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம் போட்டிருந்தோம். என்னம்மா பேயா எங்கே? ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நண்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எங்கள் வீட்டு நண்டு கிரேவி நல்லா சூப்பரான சுவையில் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய். நண்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய நண்டு, பார்க்கும்போதே நல்லா ஆசையாக இருக்குது பாருங்கள். இதை வச்சு நல்லா சூப்பும் போது செம சூப்பராக அந்த மசாலா எல்லாமே அதுக்குள்ளார சொதறி இருக்கும். நல்ல வாசனை சூப்பராக கமகமன்னு வரும். ஓகே, பாய்.